ஒரு மனிதன் சிரிக்க வைக்கலாம் அல்லது சிந்திக்க வைக்கலாம். ஆனால் இவை இரண்டையும் மக்களுக்கு அழகாக கொண்டு சேர்க்கும் ஒரு கலைஞன் என்றால் அது விவேக் ஐயாவை கூறலாம். இந்த வீடியோவில் விவேக் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 day 1 person 1 story Day 11. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த விவேக் ஆரம்பத்தில் நடிகராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்தபோது வாய்ப்புகள் இல்லை, ஆதரவுகள் இல்லை, சினிமா பேக்ரவுண்ட் கூட இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது ஷார்ப் அப்சர்வேஷன், டைமிங் சென்ஸ், சமூகத்தை பார்க்கும் கண். இதுவே அவருடைய பெரிய பலம் என்றும் கூறலாம். ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன ரோல்ஸ், கவனிக்கப்படாத பெர்ஃபார்மன்ஸ். ஆனாலும் அவர் ஒருபோதும் தளரவில்லை. காமெடியை வெறும் சிரிப்பாக பயன்படுத்தாமல் அதில் சமூக கருத்து, அரசியல், சட்டையர், அறிவியல், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு எல்லாத்தையும் கலந்தார். நகைச்சுவை என்பது லேசான விஷயம் அல்ல, அது பெரிய ஆயுதம் என்பதை அவர் ஒவ்வொரு டைலாக்லையும் நிரூபித்தார். ரஜினி, காந்த், கமல், விஜய், அஜித் போன்ற பெரிய நட்சத்திரங்களுடன் நடித்த போதும் விவேக் காமெடி தனியாக ஷைன் ஆனது. காரணம், அவர் பஞ்ச் டைலாக்குக்கு பின்னால் ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமாவோடு நிற்காமல் ரியல் லைஃப்பில் க்ரீன் கிரஸ்டேட் ஆக மரம் நடுதல், என்விரான்மெண்ட் அவேர்னஸ், ஏபிஜே அப்துல் கலாம் விஷனை ஃபாலோ பண்ணுதல் என சமூகத்துக்காக வாழ்ந்த ஒரு ரேர் ஆர்டிஸ்ட் அவர். பல அவார்ட்ஸ், ரசிகர்களின் பேரன்பு, ஆனாலும் எப்போதும் எளிமை, ஹியூமிலிட்டி. இன்று அவர் உலகில் இல்லை என்றாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், விதைத்த சிந்தனைகள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. விவேக் வாழ்க்கை சொல்லும் ஒரே பாடம் என்னவென்றால், டேலண்ட், பர்போஸ், பெர்சிஸ்டன்ஸ் சேர்ந்தால் நகைச்சுவைகளில் கூட வரலாறு எழுதலாம். ஸோ இவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், சிரிப்பு கொடுக்கிறவனா மட்டும் இல்லை, சிந்தனை விதைக்கிறவனா வாழ்ந்தால் நீங்கள் போன பிறகும் இந்த உலகம் உங்களை நினைவு வைக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு விவேக் சாரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்டு நீங்களும் இனிமேட்டு விவேக் சார் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரமாச்சும் வளர்க்க ஆரம்பிப்போம் எல்லோரும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விவேக் சார்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்கு விவேக் சாரை பிடிக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இனிமேலாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். வி மிஸ் யூர் விவேக் சார்.